1958ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் மேல்குமாரமங்கலம் என்ற சிறிய கிராமத்தில் விவசாயியின் மகனாக பிறந்தவர்தான் திரு எம்.சி. சம்பத் அவர்கள். தனது பள்ளிக் கல்வியை தமிழ் வழியில் பயின்றார். பின் வேதியியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசையுடன் 1998ஆம் ஆண்டு அண்ணா கிராமம் ஒன்றிய கழக செயலாளராக நியமிக்கப்பட்டு அதிமுக கட்சியின் குரலாக முதன்முறையாக ஒலித்தார். அதன் பின்னர் 2000ஆம் ஆண்டு முதல் 2004 வரை கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பை ஏற்று செவ்வனே செயல்பட்டு வந்த நிலையில் 2001இல் நெல்லிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவராகவும் பதவியேற்று நெல்லிக்குப்பம் தொகுதி மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்தார். 2002 முதல் 2004 வரை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்து அத்துறைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். மேலும் 2002 முதல் 2004 காலகட்டத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கனவு திட்டமான புதிய வீராணம் திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம் 2003 போன்ற திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைமுறைப்படுத்தி மக்களின் தாகத்தினை தணிக்க உறுதுணையாக இருந்தார். திரு எம்.சி. சம்பத் அவர்களின் மக்கள் சேவைக்கான பணிகள் 2006இல் முடிவடைந்து விட்டது என சிலர் கூறினார்கள். அதுதான் அதிமுக வரலாற்றில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும்.